ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆடி வெள்ளி 2வது வாரம் பூஜை பண்ணது தான். வாங்க நான் எப்படி பூஜை பண்ணேங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சாமி படத்தில் உள்ள பழைய பூ எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தேன். எல்லா பூவும் எடுத்துட்டு நம்ம புது பூ வைக்கணும். அதனால் எல்லா பூவும் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கலசம் வச்சோம்னாக்கா வெள்ளி செவ்வாய் மட்டும் மாற்றினா போதும். அன்றைக்கி மட்டும் நீங்கள் அந்த கலசத்தில் உள்ள பூ எல்லாமே எடுத்துட்டு நீங்கள் தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி அதுக்கு வைக்கலாம். நீங்கள் அந்த தண்ணியை வந்து செடியிலையோ இல்லைன்னா சிங்கிலேயோ ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலில் மிதிப்படக்கூடாது. அதனால் நம்ம வேறு தண்ணி எடுத்து வைக்கும்போது நம்ம வந்து அதுக்கு ஜவ்வாது, பன்னீர், அந்த பச்சை கற்பூரம் எல்லாமே அதில் போட்டுக்கலாம். அந்த வாசனை உள்ள பொருள் எல்லாமே அதில் போட்டுக்கலாம். அப்படி தான் எப்போதுமே நான் வைப்பேன். அதெல்லாம் வச்சு நான் வந்து பூ வச்சு நான் மா இலை வைப்பேன் எப்போதுமே. நீங்கள் வந்து வெள்ளி செவ்வாய் மட்டும் அதை மாற்றினா போதும். எல்லா நாளும் மாற்றணுங்கிறது கிடையாது. நான் எப்போதுமே அந்த மாதிரி தான் செய்வேன். அப்புறம் புது பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு விசேஷம் தானே. ஆடி மாதங்கிறது ரொம்ப விசேஷம். அதில் ஆடி வெள்ளிங்கிறது இன்னும் ரொம்ப விசேஷமானது. அதனால் அம்பாளுக்கு நான் வந்து வேப்பிலையெல்லாம் கொஞ்சம் ஒடிச்சு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து பூ வந்து பழைய பூ வச்சு சாமி கும்பிடாதீங்க. பூ இல்லைனாலும் பரவாயில்ல. பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் பூஜை பண்ணலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் புது பூ இல்லைனாலும் பரவாயில்ல. நான் இப்போ அந்த மாதிரி கலசத்துக்கு பாருங்கள், நான் எல்லாமே பூவெல்லாம் வச்சு நான் மா இலை, தோரணம் எல்லாமே செஞ்சு வச்சுருவேன். எப்போதுமே மா இலை வைங்க, ரொம்ப நல்லது. அதுமாரி பூஜை அறையிலையும் சரி, வாசல்லையும் சரி மா இலை தோரணம் வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பூ எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி சாமி கும்பிட்டேன், நான் என்னென்ன செய்கிறேங்கிறது தான் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன், காட்டுறேன். நீங்கள் இப்படி தான் செய்யணுங்கிறது நான் எதுவும் கட்டாயமாக சொல்லலை. அது ஒவ்வொருத்தங்களோட விருப்பம் எப்படி வேணுமாலும் அவங்க மனசுப்படி, அவங்க விருப்பத்தைப்படி சாமி கும்பிடுவாங்க. அந்தமாரி தான் நானும் கும்பிட்றது. பாருங்கள், நான் எப்படி கும்பிட்றேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நான் உருளிலையும் பூ வைக்கிறதுக்கு உருளி எடுத்து தண்ணி மாற்றி வச்சேன். பார்த்திங்கன்னா என்கிட்ட பித்தளை உருளி இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு இந்த மண் உருளிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மண் உருளி தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கும் நான் பூ எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். நான் வந்து விளக்கு வந்து வாசல்லேருந்து தான் விளக்கு ஏற்றுறேன். எப்போதுமே நம்ம வாசல்லேருந்து தான் ஏற்றிட்டு உள்ளே போய் ஏற்றணும். நம்ம உள்ளே ஏற்றிட்டு வந்து வாசலில் ஏற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வாசலில் ஏற்றிட்டு நம்ம உள்ளே ஏற்றிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரசாதத்துக்கு நான் என்ன வச்சுருந்தேன்னா சுண்டல் தான் வச்சுருந்தேன். சுண்டல் வந்து கருப்பு சுண்டலும் வெள்ளை சுண்டலும் சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். அதான் நான் பிரசாதத்துக்கு வச்சுருந்தேன். நான் 2வது ஃப்ரைடே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பண்ணினேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பத்தியெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் தீபம் தூபம் எல்லாமே காமிச்சேன். நம்ம வந்து இந்த வீடு பூரா நம்ம சாம்பிராணி போடும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப ப்ளசண்ட்டிங்காக, ரொம்ப மனசுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே. நான் எப்போதும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடும்போது வெறும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி மட்டும் போட மாட்டேன். நான் வந்து சாதாரணமாக உள்ள சாம்பிராணி வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்குவேன். அதையும் அதில் சேர்த்து வச்சு போடுவேன். அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா அந்த வாசனை, நல்லா அந்த நிறையா அந்த புகையெல்லாம் நல்லா வரும். வாசனையும் செம்மையாக இருக்கும். அதோடு சேர்த்து தான் நான் எப்போதுமே அந்தமாரி தான் நான் போடுவேன். நீங்களும் அதேமாரி போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம பூஜை பொருளுங்கிறது ஒவ்வொன்றுமே நம்ம வந்து நிறைய அந்த வாசனை உள்ள பொருள் நிறைய நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பூஜை அறையே நமக்கு ஒரு பார்க்குறதுக்கே அந்த இடம் ரொம்ப ப்ளசண்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக எப்போதுமே நமக்கு ஒரு மனமாக இருக்கும் அந்த இடம். நம்ம பூஜை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு விஷயம்.
நீங்களாம் எப்படி பூஜை பண்ணுவீங்க? என்னென்ன பண்ணுவீங்கங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறதையும் சொல்லுங்கள். இதில் எதுவும் குறைகள் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக பூஜை முடிஞ்சிருச்சு. நான் இப்படி தான் சாமி கும்பிட்டேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் பூஜையை முடிச்சுட்டு பக்கத்துலேயே எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே பிள்ளையார் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் விளக்கு போட்டு வரோம். நான் காலையில் கோவிலுக்கு போகல, டைம் இல்லை. சரி சாயங்காலம் போய்க்கலாம்ட்டு இருந்துட்டேன். அப்புறம் ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே போய் விளக்கு போட்டு பக்கத்துலேயே எப்போதும் போல் பக்கத்துலேயே இருக்கிற அம்பாளுக்கு போய் இந்த ராஜதுர்க்கைக்கு போய் விளக்கு போட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே மட்டும் எடுக்கணும். கோயில் உள்ளேலாம் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சுது. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் என்ன மரம் இதான்